வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 31 ஜனவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. தொடர்ந்து பார்த்தோம்னா முன்னால நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் நமக்கு பைவட் பாயிண்ட்ல மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,627 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,721 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,896 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,358 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,183 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,089 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம லோ லெவலுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஹை நமக்கு பாசிட்டிவ்ல மூவ் ஆகும்பொழுதும் பார்த்தோம்னா அதே லெவல் தான் நமக்கு மூவ் ஆகும். இதுவும் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவான மூவ்மெண்ட் தான், க்ளோடிங் தான் அந்த லைன்ஸ். இது இந்த லைன்ல இது வந்து நமக்கு முன்னாடி அப்ல போனப்போ நம்ம எடுத்தது. இது வந்து இப்போ லேசா நேற்று வரைக்கும் மூவ் ஆன சார்ட் கேண்டில்ஸ் வச்சு நம்ம இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து எப்படி மூவ் ஆகும், ஒன்று அடுத்த கட்டம் நமக்கு இந்த லைனை விட்டு திரும்ப பிரேக் அவுட் ஆகுதா, இல்லை இந்த லைனுக்குள்ளேயே நமக்கு அடுத்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே மூவ் ஆச்சு அப்படின்னா, இல்லை பைவட் பாயிண்ட்டு கீழே மூவ் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டம் இங்க வரைக்கும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் இன்னைக்கு நாளைக்கு பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷியரா சொல்ல முடியாது. மார்க்கெட் நார்மலான நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் எப்படியும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அமைச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்ல வந்து நமக்கு இங்கே சேனல் பிரேக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அடுத்து எங்கே வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இங்கே நமக்கு திரும்ப இறங்கின வேகத்துக்கு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பவுன்ஸ் பேக் கொடுத்து நமக்கு இங்கே வரைக்கும் போயிருக்கு. திரும்பவும் நமக்கு ரிட்டர்ன் இங்கேயும் வரலாம், இப்படியும் வரலாம். பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்ப வாலடைலாக இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே சப்போஸ் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு இங்கே 3வது ரெசிஸ்டன்ட் லெவலையும் சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலே மூவ் ஆச்சுன்னா 3வது ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா கடந்த 3 நாட்களாக பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 49,848 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 50,082 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,491 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,205 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,796 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 48,562 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்ல இன்னும் இந்த சேனல்ல நமக்கு இங்கே டாப்ல ரீச் பண்ணியிருக்கு. இன்னும் இங்கே பிரேக் அவுட் பண்ணலை. கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டாப்ல நிற்கிது. மேலும் நமக்கு வந்து நார்மலான மார்க்கெட் வேணா அடுத்து இந்த இடத்துல டாப்பை தொட்டுச்சுன்னா திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக்கு கீழே கொடுத்து திரும்ப அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகும். இல்லை டவுன் ட்ரெண்டுக்கே மூவ் ஆக போகுதுன்னா நமக்கு கீழே மூவ் ஆகும். ஆனால் நமக்கு பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதுனால மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் வாலட்டைலாக மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போது நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை டச் பண்ணும்போது அதுக்கு ஆர்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரேடிங் பிளான்ஸ் அமைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரிஸ்க் இல்லாமல் நம்மளால நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த க்ளோடிங் சேனலில் நமக்கு 2வது சேனலில் இப்போது பிரேக் அவுட் ஆகி ஜனவரியில் பிரேக் அவுட் ஆகி உள்ளே வந்திருக்கு. உள்ளே வரும்பொழுது நம்ம முதல் லெவல் இங்கே நமக்கு வந்திருக்கு.
இதுக்கடுத்து லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் திரும்ப கொடுக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு லாங்கா அப்பு கொடுத்துருக்கு, அப்போ திரும்ப ஒரு டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா டவுன் மூவ்மெண்ட் வந்து எங்க வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கரெக்ஷன் லிமிட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த இடம் அதாவது 48,500, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடம் 47,800. 800ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்த நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு 46,000 வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். இதுவே மேல மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50,000 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். அதுக்கு மேல மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த சேனலுக்குள்ள என்டர் ஆயிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.